ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இப்போ பார்க்கலாம், நீங்கள் இதில் வந்து நம்மளோட தக்காளி 2 வந்து காய்ச்சிருக்கு. இன்னும் நிறைய இதில் பூக்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த தக்காளி செடியில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த செடியில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி மிடில் வந்து ஒரு க்ரோத் வருது பார்த்தீங்களா. இது வந்து வேண்டாம், நம்ம கட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த மாதிரி வேறு எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கணும். இந்த மிடில்லேருந்து வர க்ரோத் எல்லாத்தையுமே வந்து நம்ம பிடுங்கி விட்டுறணும். அப்போ தான் இது வந்து ஒரே ஒரு பிளான்ட்டாக ஸ்ட்ரைட்டாக வளரும். இப்போ அடுத்தது வந்து இது வச்சு கட்டவும் செய்யணும். ஸோ கீழேருந்து கயிறு எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சு கட்டினா இது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போகும். ப்ளஸ் நம்மளோட இதில் இருக்கிற இந்த ஃப்ரூட்டுக்கெல்லாமும் ஒரு சப்போர்ட் கிடைக்கும். இது நம்மளோட வெள்ளரிக்காய். நேற்று வீடியோவில் காமிச்சிருப்பேன் நான். இதில் வந்து இன்னும் ஃப்ளவர் ஓப்பன் ஆகலைன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த பாவக்காய்க்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கயிறு கட்டி விட்டாச்சு. ஸ்லோலி வந்து இதுவும் பிடிச்சிக்கும். இந்த பாவக்காய் எப்படி வந்து இதை பிடிச்சிக்குதோ அதே மாதிரி இது பிடிச்சிக்கிட்டு மேலே ஏற ஆரம்பிக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து பாவக்காய் இருக்குது. ஆனால் இங்கே நம்ம நட்ட கேப்சிகம் செடியே காணும். எனக்கு தெரிஞ்சு இந்த பறவைகள் பண்ணுற லீலைகள் இதுலேருந்து வந்து செடியே பிடிங்கிட்டு போயிடுச்சு. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு பீன்ஸ் செடி இருக்குது. அது மறுபடியும் துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா இது காய் வர மாதிரி இருக்குது. இந்த பக்கம் இருந்த இது வந்து அப்படியே தான் இருக்குது. இது எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் ஃப்ளவர் பார்க்கலாம் நீங்கள். இது வந்து இதோட ஃப்ளவரும் ஓப்பன் ஆகிடுச்சு. ஆனால் இந்த செடியில் பார்த்திங்கன்னா நிறைய பூச்சி அட்டாக் இருக்குது. அந்த மாதிரி வந்து இந்த ஸ்டிக்கி பேப்பர் வச்சுருந்தாலும் இப்போ பாருங்கள், இதுதான் இந்த வேர்ம் இதில் இருக்குது பாருங்க. இப்போ இது வந்து பெருசாக ஆக நம்ம வந்து ஒரு ஃப்ரூட் ஃப்ளை ட்ராப்பும் வைக்கணும் அதுக்கு. இல்லைன்னா இது வந்து இந்த காயில் வந்து ஓட்டை போட்டு பாருங்கள். இதுக்கு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அட்வைஸ் பண்ணுங்கள். நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி பார்த்தேன், இருந்தாலும் வந்து எதுவும் சரியாக போகிற மாதிரி இல்லை. மேபி இன்னொரு ஸ்ப்ரே இந்த ஈவினிங் டைம் நான் பண்ணி பார்க்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங்.